ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயிட் லைட் ப்ளஸ் இந்த சிடி ப்ளஸ் இந்த லேசர் லைட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். டிஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் லைட்டை அந்த சிடி மேலே அடிக்கிறேன். என்ன தெரியுது பாருங்கள். டிஃப்ராக்ஷனால் நம்மளுக்கு ஒரு ரெயின்போ லைட் பேட்டர்ன் கிடைக்குது. ஒயிட் லைட் ஸ்ப்ளிட் ஆகி ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் டியூ டு டிஃப்ராக்ஷன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நான் அந்த சிடி மேலே லேசர் லைட் அடிக்கிறேன். இது எப்படி டிஃப்ராக்ஷன் ஆகுது ப்ளஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்டர்ஃபரன்ஸ்னால் ஒன்று அல்லது ரெண்டு லைட்டு சேர்ந்து ஒரு ஒளியாக நம்மளுக்கு தெரியும். அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் அந்த லைட்டு அந்த ரெண்டு லைட்டு ஒன்றா சேரும்போது அது இன்னும் பிரைட்டாக தெரியும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் அந்த ரெண்டு லைட் சேரும்போது ஒரிஜினலாக இருக்கிற அந்த பிரைட்னஸோட டிம் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ இதில் பிரைட்டாக தெரியுதுலாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிம்மாக தெரியுதுலாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஒயிட் லைட் ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு மல்டிபிள் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். வேறஸ் லேசர் லைட் வெறும் சிங்கிள் லைட், க்ரீன் லைட் மட்டும்தான். அது க்ரீன் லைட்டாக தான் டிஃப்ராக்ஷன் ஆகும். ஓகே, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.